லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். இது முகில் சார், நான் டிவி சோம சார்ட்ட கேட்ட அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்ரோச் பண்ணுறதுக்கான இடம் இல்லையா, அல்லது தாவேகா தலைவர் விஜயை ஒரு அரசியல் ஆளுமை மிக்க நபராக பார்க்கலையா அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்? கேட்குற கேள்வியே தவறுன்னு நான் நினைக்கிறேன். மதசார்பற்ற கூட்டணியை உருவாக்கி கொடுக்கறதும் தாவேகா தான். தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி கொடுக்கறதும் தாவேகா தான். பார்த்து பயப்படுகிற இரண்டு மதவாத சாதிய கட்சிகள் ரெண்டு பேருக்குமே இருக்குது. இந்த பக்கமும் சாதியமும் மதமும் தலை தோங்கி கிடக்கிறது, இந்த பக்கமும் சாதியம் மதம் தலை தோங்கி இருக்கிறது. நாங்கள் மக்கள்வாதிகளை மட்டுமே நம்பி களத்தில் இருக்கிறோம். அப்போ அவங்கவுங்க யாரை எங்கெங்கே போய் சேர்க்கணுமோ, யார் எவர்கிட்ட போய் சேரணுமோ அவங்க சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வருது. இன்னொரு கட்சியை வலுப்படுத்துறதுக்காகவா தாவேகா ஒரு கட்சி நடத்துது? நீங்கள் சரியான கேள்வி இப்போ கேட்குறீங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பேசாமலே அவர்கள் பேசுகிறார்கள். இன்னொரு பக்கம் அது எப்படி? அது நாங்கள் யாருமே கூப்பிடலையே, யாருமே எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலையே. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு குரலை முதல் முறையா வச்சார் இல்லையா? நடந்த அதற்கு முன்னாடியே திருமாவளவன் வச்சாங்க. அது கூட்டணிக்கான ஒரு சமிக்கையாக தானே தாவேகா. ஆமா, இப்பவும் சொல்றோம். இப்ப அந்த ஸ்டாண்ட காங்கிரஸ் கட்சி திமுகவோடு பேசுது, ஏன் காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு பேசல? அது அவங்கள ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அவங்கள ஓபன் பண்ணிட்டாரு இவரு, விஜய் ஓபன் பண்ணிட்டாரு, திமுக ஓபன் பண்ணல. ஆனா நீங்க நேரடியா விஜய் கிட்ட போலாம் இல்லையா? அந்த ஸ்டாண்ட் இன்ன வரைய அது நீங்க காங்கிரஸ் கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட போய் கேட்டா எப்படி? நாங்கள் திறந்த வெளி கதவாக இருக்கிறோம். யாரை சேர்ப்பது யாரை சேர்க்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். காங்கிரஸ் சேர்க்கிறீங்களா இல்லையா? அது நீங்க காங்கிரஸ் கிட்ட தான் கேட்கணும். இல்ல உங்களுடைய ஒப்பீனியன் இருக்கு. எங்களுடைய ஒப்பீனியன் எங்க தலைவர் அறிவிப்பார். எங்களுடைய கருத்துக்கு எங்கள் தலைவர் தான் பொறுப்பு. அவர் அறிவிப்பார் முறையான நேரத்தில், சரியான நேரத்தில். குறைஞ்சபட்சம் எங்களுடைய கருத்தோடு ஒத்திருப்பவர்கள், எங்களுடைய சித்தாந்தத்தோடு ஒத்திருப்பவர்கள், விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக 2026 ஆக்க விரும்புபவர்கள் வரலான்னு சொல்லலாம் இல்லையா? அந்த இடத்துல கூட நீங்க சொல்ல தயங்குறது எதை காட்டுது? யாரும் தயங்கலையே. நாங்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். கட்சிகள் வந்தால் ஏற்றுக்கொள்வோம். யாரை ஏற்பது என்பதை எங்கள் தலைவர் முடிவு செய்வார். இல்லை, எப்படி அது மக்களோட கூட்டணினா? எல்லாருமே மக்களோட தானே கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆதவர் சொன்னாங்க. நாங்கள் ஆதவ் இல்லை, எங்கள் கட்சியே சொல்லுது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு வாக்கு. 2.5 கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டுனா கூட 2.5 கோடி வாக்குகளை நாங்கள் எளிதாக பெற வேண்டிய சூழலை களம் அமைத்து கொடுத்துருக்கிறது எங்களுக்கு. அப்படி பார்க்கிற போது எங்களுக்கு கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் யார்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். டிடிவி தினகரன் என்பவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் அங்கே போகிறாரா, இங்கே வராரா, அங்கே போகிறாரா, இப்படிலாம். அவர் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருந்தவர் தானே. திருப்பி அதே கூட்டணி போறாங்களே சார். அவங்க கூட்டணி வேணாம், என்டிஏ கூட்டணியில நாங்க வெளியேறோம்னு அறிவிச்சிட்டாங்களே. யாரு? அதிமுகவோடு என்டிஏ கூட்டணி, குறிப்பாக பாஜக போய் சேர்றப்போ அமமுக என்டிஏ கூட்டணியில இல்லன்னு அறிவிச்சிட்டாங்க இல்லையா? அப்புறம் ஏன் சேர்ந்தாங்க? நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அப்புறம் ஏன் சேர்ந்தாங்க? அது சேர்ந்திருக்காங்க வியூகம். அப்போ அந்த இடத்துல தாவேகா சக்சஸ் பண்ணலன்னு தானே அர்த்தம். தாவேகா சக்சஸ் பண்ணல. இப்போ கூட்டணி இல்லாமல் தாவேகா ஜெயிச்சிடுமா? வெற்றி பெறும். எந்த நம்பிக்கை இல்லை? மக்களை நம்பி, எங்கள் தலைவர் முகத்தை பார்த்து. வேற என்ன கேட்குறீங்க? ரெண்டுமே ஒன்று தான். விசில் 1.5 மணி நேரத்தில் உலகமே போய் சேர்ந்துருக்கு. எப்படி சேர்ந்தது? யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா? விசில எங்க நாங்கள் சைனடு குப்பியா இப்போ கழுத்தில் மாட்டிட்டோம். சார், சினிமாவில் ஏதாவது பாடல் வந்தால் கூட தான் சார் போகுது. என்ன? ஏதாவது ஒரு பாடல் இருந்தால் கூட தான் அது ரீச் ஆகுது. அதனால பாடல் வேறு, சின்னம் வேறு. இல்ல, எனக்கு கேட்க வேண்டியது, கூட்டணி பலம் இல்லாமல் 1977 மாதிரியான ஒரு எழுச்சி தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு தாவேகா சொல்லுது இல்லையா? ஆமா. ப்ரூவன் ரெக்கார்டு என்ன இருக்கும் அதுக்கு? எப்படி என்டி ராமராவ் ஜெயிச்சாரு? சார், அவங்க உழைச்சிருக்காங்க சார். நாங்களும் உழைச்சிருக்கிறோம். என்ன உழைச்சிருக்கீங்க நீங்க? என்ன உழைக்கல? இல்ல, ஒரே நிமிஷம். 1977 எம்ஜிஆர் அரசியலுக்குள்ள வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னா அவர் திமுகவுல பங்களிப்பு இருக்கு, சினிமா துறையில பங்களிப்பு இருக்குது. கேடர்ஸ் திமுகவுல இருந்து உடைச்சிட்டு வராங்க. நீங்கள் திமுக வருதுன்னு சொன்னா, அண்ணா வராரு அப்படின்னு சொன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் அவங்களை களத்தில் வச்சிருக்கு. தாவேகாவுக்கு அப்படி என்ன இருக்கு? இல்ல, நீங்க தப்பா கேள்வி கேட்குறீங்க. இந்தி எதிர்ப்பு போரை நடத்தியது திமுக இல்ல, பயன்படுத்தினது கூட வச்சுக்கோங்களேன். அப்படி அண்ணாவினுடைய ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் அண்ணாவுடைய ஆட்சி அதிகாரம் உள்ள வருதுன்னா அதற்கான அடித்தளம் இருக்கு இல்லையா? போராட்டங்கள் மூலமாக. இல்ல, நான் ஒன்னு சொல்றேன், மாணவருடைய போராட்டத்தை பயன்படுத்தினே வச்சுக்கோங்களேன். இப்ப புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறுகிறார். திமுகனாவே அது எம்ஜிஆரா தான் இருந்தது. அது வெளியேறிட்டாங்க, எல்லாருமே வெளியேறிட்டாங்க. இதான் நடைமுறை. இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்கள் தலைவர் 33 ஆண்டு காலமாக அரசியலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். யார்? விஜய்.
என்ன கற்றுக் கொடுத்தாரு? பால்பன் திட்டம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா எங்களுக்குலாம்? முகில் சார், நீங்க வந்து தாவேகாவினுடைய ஒரு பொது சேவை பேசுறது வேற. இல்ல முகில தாவேகாவை தாண்டி எனக்கு தெரியும், நான் அதுக்குள்ள போகல. நீங்க நியாயத்தினுடைய தர்மத்தின் பேசுனீங்கன்னா 33 ஆண்டுகளாக அரசியல் படுத்தி இருக்கிறான்னு சொல்றது லாஜிக் சரியா? சரிதான். ஒரு செயலை தானாக முன்வந்து செய்வதே அரசியல். தன் உழைப்பால் கிடைத்திருக்கிற வருமானத்தை ஏழை பச்சிளங்குழந்தைகளுக்கு பால்பன் திட்டத்தை கொண்டு வந்து 1.5 லட்சம் குழந்தைகளுக்கு பால்பன் திட்டத்தை உருவாக்கியதே ஒரு பெரிய அரசியல். 12,000 இரவு பாடசாலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6,000 தையல் மிஷின் இயந்திர கட்டிடங்களை உருவாக்கி பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அரசியல் தானே? அதெல்லாம் உங்களுக்கு அரசியலாக தெரியும். மக்களுக்கு சேவை செய்வது அரசியல், பேசுவது மட்டுமே அரசியல். அரசியல் பண்ணிருக்காருங்களா? அது கேட்கிறேன். இதுதான் அரசியல். எங்களுக்கு மக்களை போய் சென்றடைவது, மக்களை போய் பார்ப்பது, மக்களுக்காக செய்வது தான் அரசியல். அந்த அரசியலை தான் நாங்கள் கையில் எடுத்துருக்கிறோம். நாங்கள் போலி அரசியல்வாதிகள் அல்ல, உண்மையான அரசியல்வாதிகள், ஒழுக்கமான அரசியல்வாதிகள். அதனால களத்தில் நிற்கிறோம். சார், விஜயை விட எம்ஜிஆர் கூட பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது கூட இடதுசாரிகளுடைய பங்களிப்பும் காங்கிரஸுடைய பங்களிப்பும் இல்லாமல் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியல. யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் முகில். அன்னைக்கு கணினி மயமாக்கப்பட்ட கட்சிகள் அல்ல, இன்றைக்கு கணினி மயமாக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு கூவி கூவி மண்ணெண்ணைக்கு திண்டாட்டம், மந்திரிகளுக்கு கொண்டாட்டம் தான் பேச முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தையை நாம் ஊடகத்தில் பயன்படுத்தினோமே ஆனால் அது மிகப்பெரிய விசூரமாக இருக்கும். இன்றைக்கு ஊடகம் எங்கள் பக்கம் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் யாரையும் கூட்டணி நம்பில்லை. எங்கள் தலைவர் முகமே அரசியல், எங்கள் தலைவருடைய சின்னமே. நான் வந்து வாக்கு வங்கியினுடைய கால்குலேஷன் அடிப்படையில் போறேன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் திமுகவில் காங்கிரஸ் இருக்குது, இந்த பக்கம் அதிமுகவில் பாஜக இருக்குது, இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, அதற்கு இணையான கட்சி அதிமுகவுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு கூட்டணியை வாக்கு வங்கி சோசியல் என்ஜினியரிங் அடிப்படையில் அவங்க வாக்கு திரட்டுறப்போ தாவேகாவால் இந்த இடத்துக்கு எப்படி வாக்கு திரட்ட முடியும் நம்புது? முதல்ல ஏற்கனவே சொன்னதான் எங்கள் தலைவரின் முகம். ரெண்டாவது, இன்னைக்கு எளிமையான ஒரு சின்னம், வரலாற்று சிறப்புமிக்க வாய்ந்த ஒரு சின்னமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது வரலாற்றின் பதிகங்கள், எங்களது விசில் சின்னம். அப்போ எளிமையாக கொண்டு போகிறதுக்கான எல்லா திட்டங்களும் எங்கள்கிட்ட இருக்கு. ஒன்று ரெண்டாவது, இதே வலிமையான சின்னம் திமுக இருக்கு சார். எங்க இருக்கு? பிசிக கிட்ட பானை இருக்குது, திமுக கிட்ட உதயசூரியன் இருக்குது, அதிமுக கிட்ட இரட்டையில் இருக்குது, தாமரை கிட்ட வந்து பாஜக கிட்ட இருக்குது. விசில் கொண்டு போய் சேர்த்துட்டாலே தாவேகா வெற்றி பெறும்ன்றது முகிலுக்கு லாஜிக்கா சரியா இருக்குதா? இல்லை, எங்கள் தலைவர் முகமே பெருசு இல்லை, மற்ற முகங்களை விட எங்கள் தலைவர் முகம். நான் ஒன்று சொல்கிறேன், முதலமைச்சரே பேசினால் 300 வீஸ், ஆனால் எங்கள் தலைவர் முகம் காட்டினால் 5 லட்சம் வீஸ். சார், அது 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 எப்படி சார் வாக்கா மாறும்? எப்படி மாறும்? ஒன்றும் கேட்கல சார். 2026 எனக்கு வந்து முதலமைச்சராக ஸ்டாலின் வேண்டாம், இபிஎஸ் வேண்டாம், இப்போது பிரதமராக இருக்கிறாங்க சீமான் வேண்டாம், விஜய் வேண்டும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏன் விஜயை தேர்ந்தெடுக்கணும்? என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க? இன்றைக்கும் மக்களோடு மக்களாக கலந்திருக்கிற ரசிகர் மன்றமாக இருந்தவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பத்தாதா, ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே சுமார் 1200 உள்ளாட்சி உறுப்பினர்களை தேர்வு செய்திருக்கிறது மன்றமாக இருக்கிற போதே. இப்போ கட்சியாக மருவி இருக்கு. நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் கொண்டாந்து இங்கே வம்புக்கு இழுக்கக்கூடாது. இல்லை, வம்புக்கு இழுக்கல, 4 பேர் தானே இருக்கிறாங்க களத்துக்குள்ள. முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன், நாம் தமிழருக்கு 8.2% கிடைச்சதே விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக. அது 7.2% எங்கள் கட்சி எங்கள் இயக்கம் கொடுத்த ஓட்டு சார். இல்லை, எனக்கு வெறும் மாச வைத்து மட்டுமே அவங்களால போய் பண்ணிடும். நான் வெளிப்படையாக உடச்சி கேட்குறேன் சார். எஸ்பி வேலுமணி களத்தில் இருப்பார், தங்கமணி களத்தில் இருப்பார், KN நேரு களத்தில் இருப்பார், அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஊழல்வாதிகள், ஸ்டாலின் இருப்பார், ஊழல்வாதிகள் எல்லாரும், மகேஷ் இருப்பார். ஊழல்வாதிகள் 6 பேரை நிறுத்தி எதிர்த்து வெறும் ஒற்றை விஜய் முகத்தை மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? காமராசரை தோற்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீனிவாசன் என்கிற சாதாரண மாணவர் என்பது வரலாறு. உழைப்பு இருக்கு சார், எங்களுக்கும் உழைப்பு இருக்கு. இல்ல, நான் கேக்குறேன், எஸ்பி வேலுமணிக்கு எதிராக தாவேகாவுல யார் நின்னு ஜெயிப்பா? ஜெயிப்போம். ஒரு சின்ன பையனை நிறுத்தி யார் நிப்பா? நான் கேக்குறேன், அவங்க என்ன முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக யார் நிப்பா? என்ன சாதனை செய்திருக்கிறார்கள்? மக்களுக்காக எதை தீட்டி இருக்கிறார்கள்? மக்களுடைய சொத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க சார். இருக்கட்டும், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நுவான்சஸ் தெரியும் சார். எங்களுக்கு தாண்டி எப்படி நீங்க வருவீங்க? எங்களுக்கும் தெரியும். நான் சொல்றேன் எப்படி. எங்கள் பக்கம் செங்கோட்டையனார் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு மூத்தவர்கள் இருக்காங்க, வழிநடத்தக்கூடியவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய உண்மையான தன்மைகள் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனுடைய வழிநடத்தல எங்க தலைவர் நடக்க போறாரு. எங்க தலைவர் சொல்ல செங்கோட்டையன் கேட்க போறாரு. அவர்கள் பின்னால் நாங்க போறோம். என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிறேன்? எத்தனை செங்கோட்டையன்கள் திமுகவிலையும் அதிமுகவிலும் இருக்கிறாங்கன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா முகில் சார்? உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நுட்பமாக தெரியும். நான் கேட்கிறது, எத்தனை செங்கோட்டையன்கள் ஸ்டாலின்கள் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்குங்க முதல்ல. எத்தனையோ காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மூத்த தலைவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள்.
அதை ஒத்துக்கங்க. எப்படி தோக்கடிக்க போறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். கூட்டணி கிடையாது, அந்த ரகசியத்தை இல்ல கூட்டணி கிடையாது, ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது, தேர்தலில் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் தாவேகாவுக்குள் இல்லைன்றப்போ எப்படி இமாலய கட்சிகளை வீழ்த்த முடியும்? நீங்க உங்க பார்வையில் அது இமாலய கட்சிகள். நான் கேட்கிறேன் விசிகாவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு சார்? நான் உங்களை வந்து திமுக, அதிமுக, பாஜக கூட பேசுறேன் சார். ஒப்பிட்டு நீங்க விசிகா கூட பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்ப விசிகாவோட ஒப்பிடுற அளவுக்கு தான் தாவேகாவுடைய நிலையா? மார்க்சிஸ்டுகளுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குங்க தமிழ்நாட்டுல? நான் திரும்பவும் சொல்றேன், முதலமைச்சர் கேண்டிடேட்டா உங்களை வச்சு பாக்குறேன் நான். நாங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக தமிழ்நாட்டில் இருக்கிறது இபிஎஸ், ஸ்டாலின், சீமான். இவங்களை வீழ்த்தி விஜய் முன்னாடி வரணும்னா என்ன வியூகம் இருக்குது? நீங்க திரும்பவும் தாவேகா கம்யூனிஸ்டுகளுக்குள்ள பேசுறீங்கன்னா தாவேகா கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கு வங்கி தான் தாவேகா இருந்தா ஒத்துங்க. நான் அடுத்த கேள்விக்கு போய் இல்ல தாவேகா தனிபெரும் இயக்கம். அது மக்களாட்சி தத்துவத்தோடு மக்களுக்கு முன்னால களத்தில் நிற்க போகுது. எங்களுக்கு யாரும் கூட்டணிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களோட கூட்டணி இருக்கிறதுனால நாங்கள் பயமும் இல்லை. நீங்கள் இப்போ எழுதி வச்சுக்கோங்க. நான் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சில வலைவலித்தளத்தில் சொன்னேன், விசில் தான் எங்களுக்கு சின்னமாக கிடைக்கும்னு சொன்னேன். அதே ஆர்வத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். 2026 எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக நான் சொல்றேன். இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன். நம்பிக்கை சார் உங்களுக்கு? நம்பிக்கை சார். நம்பிக்கை இல்ல, களத்துல நின்று வேலை செய்யறோம் சார். உங்களுக்கு முன்னாடி உதயசூரியன் பல வீட்டுக்கு போயிருக்கு சார். ரெட்டையில நிறைய வீட்டுக்கு போயிருக்கு சார். பானை போயிருக்கு சார். கதிரவால் போயிருக்குது இல்லையா சார்? ரெட்டையிலையும் உதயசூரியனும் போய் தான் பலமுறை தோத்துருக்கிறார்கள். அதை மாறி மாறி தானே வந்திருக்காங்க. வரட்டுமே, வீழ்த்திட்டு நாங்க வருவோன்றதுக்கான லாஜிக் புள்ளின்னு ஒன்று, 2 பேரையும் தோற்கடிக்கிறதுக்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இவர்களும் கொள்ளையர்கள், இவர்களும் கொள்ளையர்கள், இவர்களும் சம்பவத்தை செய்திருக்கிறார். நான் ஒன்று சொல்லவா, அதிமுக ஆட்சியில் 4800 படுகொலைகள் 5 ஆண்டுகள்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 8000 தொட போகிறது. 34 ஆணவ படுகொலைகள் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. 39 ரேப் அண்ட் மர்டர், கற்பழித்து படுகொலை, 13 சிறுமிகளை கற்பழித்து படுகொலை செய்திருக்கிறது. இதைத்தான் நாங்கள் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், மக்கள்கிட்ட பேச போறோம். இதுதானே அதிமுக பேசுது. அவங்க கொலை அதிமுக வேணா நீ என்ன கேக்குறேன்னா, இதுதானே பாஜக பேசுது. சிஎம்சி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு மோடியா தானே பேசியிருக்கிறாரு. ஏன் விஜயை டிக் பண்ணணும்? ஏன் விஜயை தேர்ந்தெடுக்கணும்? நல்ல கேள்வி. தூத்துக்குடி கலவரத்தை உருவாக்கியவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மேலவளவு முருகேசன் படுகொலை ஒரு பக்கம். 2 பேருமே குற்றவாளிகளாக நிற்கிறாங்க. ஒன்று தாமிரபரணி படுகொலை இங்கிட்டு நிற்கிறாங்க திமுக பக்கம், அதிமுக பக்கம் மகாமகம் குளத்தில் மரணத்தை குறித்து சொல்கிறோம். 2 பேருமே இந்த நாட்டை சுரண்டி கொளுத்த கும்பல்கள், 2 பேருமே இந்த நாட்டை நாசகரமாக்கியவர்கள், நாட்டை சுடுகாடாக்கியவர்கள். இதுதான் நாங்க ஓட்டு கேட்கிறோம். சீமானு இதான் முகில் பேசுறாரு. இல்ல சீமானுங்க அது அரைவேக்காடுத்தனம் இல்ல. அது நான் கேட்கறது ஒண்ணு, ஊழல் ஒழிப்பு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஊழலே இல்ல, ஊழலுக்குள்ள நாங்க போக மாட்டோம், எங்களுடைய கேடர்ஸும் போக மாட்டோம்னு இன்னைக்கு பேசுறாரு. ஆமா. ஆனால் ஆதவர்ஜுனாவினுடைய ஊழல்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணுது இல்ல? என்ன ஆதவ சினிமாவுல வந்து நிறைய இன்னைக்கு விஜயோட படங்கள், இன்னைக்கு விஜயோட ஒரு படத்தோட டிக்கெட் இல்ல இல்ல விஜயோட ஒரு பட ஊழல் என்ன இல்ல இல்ல விஜயோட ஒரு படத்தோட டிக்கெட் 3000 ரூபாய் சார். எங்க தலைவர் விக்கேஸ் அப்படி சொல்றாங்க. இல்ல எங்க தலைவர் தடுக்கணும் இல்லையா? நான் கேக்குறேன். அது விசிகா இல்ல இல்ல அது டிவிகா உடைய கேடர்ஸ் தான தடுத்துக்கணும். அத யாரு எவனாவது பிழைப்புவாதத்துடைய படங்கள் இல்ல சார். அப்ப எதை கட்டுப்படுத்தி இருக்கணும் இல்லையா? நீங்க இந்த டிக்கெட்டை பேசுறீங்கல்ல, கஞ்சா ஒழிச்சீங்களா, ஜீரோன்னு சொன்னீங்களே, அத பேசுங்க சார். அதுக்கான விலையே மக்கள் தேர்தல்ல கொடுத்துருவாங்க. லாட்டரி நீங்க அதிகாரத்துக்குள்ள வரணும், பவர் பாலிடிக்ஸ்க்குள்ள வரணும்னா நான் ஒண்ணு கேக்குறேன், ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கையில என்ன ஈடுபட்டு இருக்கீங்க? எது அதிகாரம் கையில் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதிகாரத்தை வைத்திருப்பவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அதை பேசுங்க சார். அதுக்கு தானே சார் மக்கள் விடை கொடுக்கறாங்க. அதுக்கு தான் அவங்க 2 பேருக்கு விடை கொடுக்கறாங்க. விஜயோட ஒரு படத்தோட டிக்கெட் 3000ன்றாங்க சார். அது வித்தவன போய் கேளுங்க சார் நடக்குமோ? அத வித்தவன கேளுங்க. நீங்க இப்ப நான் கேக்குறேன், பான் பராக்கி விக்கிறவன கேக்குறீங்களா? ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? லாட்டரி போலி லாட்டரி விக்கிறான், அதை கேளுங்க. அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. இதுவரை கண்டிச்சிருக்காரா? என்ன யாரு இதுவரை கண்டிச்சிருக்காரா? என்னத்தை கண்டிக்கணும்? ஏன் என்னுடைய படத்துக்கு இவ்வளவு டிக்கெட் வைக்கிறீங்கன்னு புகார் வருது. அரசு யார் கையில இருக்கு? சட்ட விதியை மீறி டிக்கெட் விற்கிறானா புடிச்சு கைது பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். முகில் சார் எப்படி பாக்குறீங்க மக்களுடைய தீர்ப்பு? ஏறக்குறைய 70+ அப்படின்றது தனித்து போட்டின்னு தான்றாங்க. மக்கள் தனித்து போட்டின்னு விரும்புறாங்க அப்படின்னு வச்சுட்டாலும் கூட யதார்த்தத்தில் அது முடியுமா? அடுக்கடுக்கான கேள்வியிலையும் டிவி ஷோ முன் வச்சிருக்கல. அதுவே மாபெரும் வெற்றின்னு நாங்க சொல்லலாம். 70% பேர் தனித்து போட்டி என்று ஒரு தலைவரை பார்த்து கை நீட்டி இருக்கிற இந்த மக்கள் நன்றிக்குரியவர்கள். ஏன்னா அவங்க ஓட்டு போட தயாராகிட்டாங்க. ஓட்டு போடுறவங்க தான் இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆக ஜனநாயகம் தலை தோங்குவதற்கு இன்றைக்கு இளைஞர் பெருமக்களால் இதயத்தில் ஏந்தி செல்கிற எங்கள் தலைவரை நிச்சயமாக ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதற்கு உதாரணம் தனித்தே என்கிற அடிப்படையில் 70% பேர் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன சொல்ல வராங்கன்னா, ஊழல் கரைபிடிந்த ஒருவரையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளாதீர்கள், கொலை குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எவரையும் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு தனி
அங்கதான் டிவி சோமு சார் சொல்றாரு ஊழல் கரைபடிந்தன்னு சொல்றீங்கன்னா விஜயுடைய சம்பளம் எவ்வளோன்றதே வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்ற. கட்சி நிர்வாகிகளுக்கு காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு புகார் பல பேர் சொல்லி இருக்காங்க. மீடியாலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவது இயல்பானது. எங்கள் தலைவர் சொந்த உழைப்பில் நடிக்கிறார். அவர் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கிறார்கள். அவர் பெறுகிறார், மக்களுக்காக சேவை செய்கிறார். இது குற்றம் என்றால் 7000 குற்றங்களை செய்தவர்களை பார்த்து மரியாதைக்குரிய தோழர்கள் வந்து அவங்கள பார்த்து பேசணும். எங்க தலைவரை பார்த்து பேசணும். அவங்கள பார்த்து 7000 முறை கேட்டுட்டோம். அதே மாதிரி இவரை பார்த்து ஒரு 700 முறையாவது கேட்கணும்ல. நீங்க நல்லா கேளுங்க. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். எங்கள் தலைவர் நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்வார். ஆனால் எங்கள் தலைவர் அப்பழுக்கற்றவர். எந்த குற்றமும் செய்யாமல் களத்தில் தனியாக தான் சம்பாதித்த பணத்தை, அதுவும் உழைத்து சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்த ஊருக்கும் மக்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அன்றாடங்காட்சி மக்களுக்கு அரைவனப்பாக இருக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் இன்னைக்கு முடிவெடுத்ததை லட்சோப தொண்டர்கள் இன்றைக்கு 70% வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் என்றால் தனித்துதான் எங்களது தளம் அமைக்கப்படுகிறது. களம் வெல்லப் போகிறது.